வன்மம், சோ தர்மனின் கூகை போன்ற நாவல்களை சொல்லலாம். இந்நாவல்களில் மட்டும்தான் குழப்பம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. பெரும்பாலான தமிழ் நாவல்களில் குழப்பம் மிகுந்து காணப்படுகிறது என்பதை இந்த உதாரணங்கள் காட்டுகின்றன. மல்வதும் பேழ்வதும் எல்லாமே கட்டிலோடுதான். தாய் ஆடுகளும் அவன் பவுசி ஒன்றும் பலிக்காது. போன வாரம் ஆண்டிப்பாளையத்து வியாபாரி வந்து 90 ரூபாய் கேட்டான். கண்ணில் பட்ட ஆசாமிகளை தூக்கி வேண்டில் போட்டு 5-6 இப்படி போகுது. அது வேண்டாம். குழப்பமான வாக்கிய அமைப்புகள். சமகால நாவல்களில் மொழி மிகவும் சிக்கலாக இருப்பதற்கு முக்கிய காரணம் வாக்கியங்களை சரியாக எழுதாதது. சிறந்த முறையில் எழுதுகிறோம் என்ற முறையில் சாத்தியமில்லாத எதிர்பொருள் தரக்கூடிய எழுதவே முடியாத வாக்கியங்களை காரணமின்றி பக்கம் பக்கமாக எழுதுவதோடு காரணமே இல்லாமல் நாவலுக்குள் தொடர்ந்து பல வாக்கியங்களையும் எழுதி குவிக்கிறார்கள் என்பதற்கு கீழ்கண்ட உதாரணங்கள். இருளின் பாதுகாப்பில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டவனை காற்று எழுப்ப முயன்றது. காற்று அவனை பொருளை வைக்கிறதை தவிர அவனை எழுப்ப முடியவில்லை. காற்று சருகுகளையும் ஓலைகளையும் அசைத்தெழும்பி ஓசை உண்டாக்கி பார்த்தது. காற்றுக்கு சலிப்பு உண்டாயிற்று. வேறு எங்கோ ஓடி போய் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொண்டது. தெளிவான வானம். இப்போ ஒரு உதாரணம். அம்மாசி உடல் விரைத்துக் கொண்டு நின்றபடி தன் எதில் இருக்கிற மாபெரும் நீர் மிருகத்தின் சீரலை சிறுமையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்புறம் செயற்கையான வட்டார வழக்கு. சமகால நாவலாசிரியர்கள் வட்டார வழக்கு பேச்சு வழக்கில் எழுதுகிறோம் என்ற பெயரில் செயற்கையான ஒரு பேச்சு வழக்கையும் வட்டார வழக்கையும் உருவாக்கி காட்டுகிறார்கள். இதுக்கு சிறந்த உதாரணங்களாக பாமாவினுடைய நாவலையும் அஞ்சுவன் திரு தோப்பு முகமது நாவலையும் கூறினேன். அதுக்கடுத்து நம்ப முடியாத சில வாக்கிய சேர்க்கைகள் முடிஞ்சுச்சுன்னா சமகால நாவல்களின் வாக்கியங்களை கவிதையா உரைநடை என்று பிரித்துணர முடியாது. நாவல் விவரிக்கிற வாழ்க்கைக்கும் இந்த கவிதையான உரைநடைக்கும் சிறு தொடர்பு கூட இருப்பதில்லை. இந்த வாக்கியங்கள் ஒரு முழுமையான பொருளை அத்தத்தையாவது தருகிறதா என்றால் அதுவும் இல்லை. காட்டுகிற உதாரணங்கள் பொருந்தாமல் பல்லிழிக்கின்றன. இப்படி பொருந்தாத வாக்கிய சேர்க்கைகள் நாவல் முழுவதும் நிறைந்து காணப்படுகின்றன. சமகால தமிழ் நாவல்களில் நாம் பல அதிசயங்களை காண முடியும். ரேடியோ சத்தம் தெருவில் ஓடும், மழை மாதிரி வெயில் பொழியும், இரவு மாதிரி நீர் கசிந்து வரும், வெயில் ஊர்ந்து செல்லும், இது போன்ற அதிசயமான உருவங்களை பார்க்க முடியும். இவையெல்லாம் நிஜமா சாத்தியமா என்று வாசகன் கேட்க முடியாது. மீறி கேட்டால் அவனுக்கு நாவலை படிக்க தெரியவில்லை என்று குற்றச்சாட்டுகள் வரும். சமகால தமிழ் நாவலில் காணப்படும் பல அதிசயங்களை சிலவற்றை மட்டும் காணலாம். எனக்கு மனம் மின்னியது, வேர்த்து விட்டேன், எதிர்வெயில் கூச அடித்தது, 200 பக்க நோட்டு புத்தகம் முழுக்க முடிவடையாமல் துடித்தன. இந்த ஒரே ஒரு உதாரணம் மட்டும்தான். குபீர், குபுக்கு, டவுக்கு, அவுக்கு, சிவுக்கு வாக்கியங்கள். குபீர் என்று சிரித்தான், குபீர் என்று எழுந்தான், அவுக்கு அவுக்கு என்று சாப்பிட்டான், அவுக்கு என்று சிவுக்கு என்று எழுந்தான் என்று எழுதுகிறார்கள். இப்படி தமிழ் எழுத முடியுமா என்று தெரியவில்லை. குளிர்காற்று குபீர் என்று முகத்தில் அரைந்தது. முடிஞ்சு போச்சுன்னா 21ஆம் நூற்றாண்டு மற்ற எல்லா காலத்தையும் விட மனித வாழ்க்கையில் அதிக நெருக்கடிகளை கொண்டு வந்த நூற்றாண்டு. போன நூற்றாண்டில் வெகுமதியாக இருந்தவை எல்லாம் இந்த நூற்றாண்டில் மதிப்பிழந்து நிற்கின்றன. அதனால் மனித வாழ்வில் மனித உறவில் மிகப்பெரிய விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த விரிசல்களை ஆராய்வதற்கு கலைஞன் கூடுதலான உழைப்பை செலுத்த வேண்டும். அதற்கு மொழி மிக முக்கியமான கருவியாக இருக்கும். கலையின் செயல் எது, கலைஞனின் செயல் எது என்ற கேள்விகளுக்கு படைப்பு மட்டுமே பதில் தருவதாக இருக்க வேண்டும். அதற்கு சமகால நாவலாசிரியர் சமூகத்தை கூர்ந்து பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்க்காத போது தங்களை படைப்புகளை தட்டையான பொருளற்ற மொழியால் மட்டுமே உருவாக்க இயலும். அப்படி உருவாகும் படைப்புகள் எவ்விதமான தாக்கத்தையும் உருவாக்காது. சமகால நாவல்களில் அதிகமாக மொழி சார்ந்த சிக்கல்கள் இருப்பதற்கு நாவலாசிரியர்கள் நிதானமாக எழுதாததான் காரணம். எழுதுவது சரியாக இருக்கிறதா என்று பார்க்காதும் திரும்ப திரும்ப படித்து பார்த்து திருத்தி எழுதாததான் காரணம். கூடுதல் அக்கறையும் சிரத்தையும் கொண்டால் பிசிலற்ற நேர்த்தியான மொழியில் எழுத முடியும். அதற்கு மொழி குறித்த கூடுதல் அக்கறையும் கவனமும் கொஞ்சம் உழைப்பும் தேவை. கூடுதல் உழைப்பையும் தரும்போது மொழி சார்ந்த சிக்கல்கள் களையப்படும் போது தமிழ் மொழியும் தமிழ் நாவல் இலக்கியமும் மேலும் துலக்கம் பெறும். இதற்கு சமகால நாவல்கள் தயாராகும் போது எந்த குழப்பமும் இல்லாத நாவல்கள் உருவாகும். நன்றி. கடைசியா ஒரு வார்த்தை. ஒவ்வொரு பேச்சாளரும் அதுக்கு முன்னாடி பேசுற பேச்சாளர் சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா தான் நினைக்கிறத மட்டும் சொல்லி முடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில் எனக்கு அனுமதி கொடுத்து நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய சகோதரர் அவர்கள் கட்டுரை படிப்பார்கள். நண்பர்களே, என் மரியாதைக்குரிய பொன்னிலன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மலேசிய படைப்பாளி வந்திருக்கின்றார் சண்முகநாதன் அவர் உட்பட ரசூல், மதியன், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எதை படிக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்லிடுறேன். அதாவதுங்க, கொங்கு வட்டார புதினங்கள் காட்டும் வாழ்வியலும் பண்பாட்டு கூறுகளும். இதுவரைக்கு எப்ப உலகத்தமிழ் மாநாடு, தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தலாம் நினைச்சாங்களோ அப்ப இருந்து பண்பாடு கொங்கு வட்டார பண்பாடுன்னே பேசிட்டு இருந்தாங்க. எது பண்பாடுன்னு நமக்கு பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். நான் புரிஞ்சிட்ட கொங்கு வட்டார பண்பாட்டை இன்றைய காலகட்ட எழுத்தாளர்கள் சண்முக சுந்தரத்து நாவல் இருந்து தொடங்குறேன். ஏன்னா சண்முக சுந்தரத்தை ஏன் தொடங்குறேன்னா,
அவர் தான் முதல்னு இந்தியாவிலேயே, சில பேர் சொல்றாங்க உலகத்திலேயே சொல்றாங்க, அது புண்ணியம் தான் சொல்லணும். எனக்கு தெரிய இந்தியாவிலேயே முதல்னு வட்டார மொழியில் பெரிய புதினத்தை படைத்த ஒரு மனிதன் என்றால் தாராபுரத்துக்காரர், நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற தாராபுரத்துக்காரர் சண்முக சுந்தரம். அவர் தான் வட்டார மொழியை பண்பாட்டை சொல்லுவதற்கு அருமையா பயன்படுற கருவி என்று கருதினார், என்னவோ தெரியவில்லை, சொன்னார். அதை கானா சுப்பிரமணியம் சொல்றாரு, கிராமிய சூழ்நிலைகளை முழுவதும் உபயோகித்து பிராந்திய நாவல் என்கிற துறையை முதலாக இந்தியாவில் உருவாக்கியவர் சண்முக சுந்தரம் தான் என்று சொல்லலாம் என்று கானா சுப்பிரமணியம் அவர் எழுதிய நாகம்மாள் என்ற புதினத்தினுடைய முன்னுரையில் குறிப்பிடுகின்றார். இந்த வட்டாரத்தன்மை நான் புரிஞ்சிட்டது என்னங்கன்னா, சங்க காலத்திலேயே இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 அந்த வட்டாரங்களை சொல்லுவது போல அந்த வட்டாரத்துக்கு ஒரு கருப்பொருள் பிரிச்சு வச்சிருந்தா தமிழ. கருப்பொருள் என்னன்னா உரிப்பொருள், முதல் பொருள், கருப்பொருள் சொல்லுவோம், அறிஞர்கள் தெரியும். அந்த முதல் பொருள் நிலம் பொழுதும்பாங்க. கருப்பொருள்ல 14 பொருள்களை சொல்லுவாங்க. என்னன்னா இந்த ஊரை பத்தி பேசினா, இந்த இடத்தை பத்தி பேசினா, இந்த மக்களை பத்தி பேசினா இந்த பொருளோடு தான் ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வத்தை பிரிச்சு வச்சிருந்தா. இப்ப சங்க காலத்து இலக்கியம் நமக்கு வட்டார இலக்கியத்தை காட்டுகிறது. அதை முதல்னு பொன்னியின் அவங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்காரனுடைய தொடர்புலாம் ஏற்பட்ட பிறகு நமக்கு நாவல்கிற வடிவம் கிடைக்குது. அந்த வடிவத்தை முதலில் வட்டார வடிவத்தை எடுத்துக்கொண்டவர் சண்முக சுந்தரம். அவர் சொல்றாரு, அவருடைய நாவல்கள் எல்லாம் படிச்சிடறேன். அவரை தொடர்ந்து யாரை தொடர்ந்து சண்முக சுந்தரத்தை தொடர்ந்து சின்னப்ப பாரதி, CR ரவீந்திரன், தொட்டிக்கெட்டு வீடுங்கிற நாவல் எழுதின வடிவேலன், நடராசன், நான் தான், பாக்கா பொன்னுசாமி, சுப்ரபாரதி மணியன், சூரியகாந்தன், பழமன் அப்படிங்கிற இவங்கெல்லாம் எழுதிட்டு வர்றாங்க. சண்முக சுந்தரத்தினுடைய புதினங்கள் கொங்கு வட்டாரத்தில் பல்லடம், தாராபுரம் பகுதிகளையும், சின்னப்ப பாரதி நாமக்கல், சேலம் பகுதிகளையும், CR ரவீந்திரன் கோயமுத்தூர் பகுதியையும், நடராசன் பல்லடம் பகுதியையும், பாக்கா பொன்னுசாமி உடுமலை, பாக்கா பொன்னுசாமின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், அவரு ஒரு துணைவேந்தராக இருந்தவர், சென்னை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்தவர். பாக்கா பொன்னுசாமி உடுமலை பகுதியையும், பெருமாள் முருகன் திருச்செங்கோடு பகுதியையும் பின்னணியாக கொண்டு அந்தந்த பகுதி மக்களின் வாழ்க்கையை பதிவு செய்வதன் மூலம் பண்பாட்டு கூறுகளை புரிய வைக்கிறார்கள். கொங்கு நாடு என்பது ஆவுடைத்து, இதெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டாம். அதுக்கு நம்ம இந்த நேரத்திலையும் கேட்டுக்கிறோம். கலைஞர் இதையே முழுமையாக நூலாக வெளியிட வேண்டும். ஏன்னு கேட்ட நேரம் இல்லை, விவரமா சொல்றதுக்கு வழி இல்லை, விவரமா வாங்கிக்கிறதுக்கும் நேரம் இல்லாமல் இருக்கிறதுனால அதை புத்தகமா வெளியிடுறது நல்லதுன்னு நாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அது எல்லாம் சொல்றாங்க, 2 மாசத்துல 3 மாசத்துல வந்துடும் சொல்றாங்க. எதுவும் நடக்கட்டுங்க, ஆனா எப்படி புத்தகமா வெளிவரணும்னு நம்முடைய ஆசையை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்ப நான் வந்துடுறேன், நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். வெள்ளாள கவுண்டர் இனத்தில் ஏன் வெள்ளாள கவுண்டர் ஜாதி பேசலாம் தயவு செய்து யாரும் நினைச்சுக்க வேண்டாங்க. வட்டாரம் வந்துட்டாலே ஜாதி வந்தேதான் ஆகும், வேற வழி இல்லை, வந்துதான் ஆகும். அப்போ கொங்கு வட்டாரம் எடுத்துட்டீங்கன்னா வெள்ளாள கவுண்டருடைய ஆதிக்கம்னு சொல்ல, அது வெள்ளாள கவுண்டருடைய அதிகம் தொகையில் இருக்கிறாங்க. வெள்ளாள கவுண்டர் இனத்தில் பல வகை கவுண்டர்கள் பிரிவுகள் உள்ளன. நரம்பு கட்டி கவுண்டர், நாட்டு கவுண்டர், பூலுவ கவுண்டர், திருமுடி கவுண்டர் முதலிய பிரிவுகள் இருக்கின்றன. இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கவுண்டர்னு சொல்லிக்குவாங்க. அடுத்தது ஒரு சிறப்பா சொல்லணும்னா காணியாளர்னு சொல்லிக்குவாங்க. காணியாளர் பாரதியாரே பாடுவார், எனக்கு காணி நிலம் வேண்டும் சொல்லி. இப்ப இவன் நிலத்தை ஆளுகின்றவன். அவன் நிலத்தின் மரபுரிமை, பதவி உரிமை, காணிக்கை, பண்ணையின் ஆட்சி உரிமை, ஆதிபத்தியம் என்று காணியாட்சிங்கிற அந்த காணியாளங்கிற வார்த்தைக்கு அர்த்தங்கள் உண்டு. இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கவுண்டக அந்த இவருடைய புதினத்தில் பெரும்பாலும் கவுண்டர்கள் தான் வர்றாங்க, முதலியார்கள் வர்றாங்க. இந்த கவுண்டர்கள்ல குடும்ப